ஊடகங்களும் மௌனமா தான் இருக்கு. இது நேற்றைய சம்பவம் வந்து இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளா மாறல. இன்றைக்கும் இது வந்து விவாதம் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்றைக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் குறித்தான விவாதங்களை எடுப்பாங்க அப்படின்ட்டு நான் முன்கூட்டியே சொல்றேன். நிறைய ஊடகங்கள் இந்த மரணத்தை, இந்த கொலையை வந்து மிகப்பெரிய அளவில் விவாதம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுக அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக தான் பல்வேறு ஊடகங்கள் இருக்கு. இன்றைக்கும் எந்தெந்த ஊடகங்கள்லாம் இதை விவாதமாக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க பாருங்க. எதெல்லாம் மக்கள் ஊடகங்கள், எதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்ட்டு தெரிய வரும். அஜித்குமாரை தாக்கிய இந்த 6 தனிப்படையை சேர்ந்த காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்பி வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த சஸ்பெண்ட் மட்டுமே போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா இதற்கு முன்பே வந்து சாத்தான்குளம் சம்பவம் நாம் பார்த்திருக்கோம். அதுல வந்து ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவம். அவரை வந்து யார் யாரெல்லாம் துன்புறுத்தி அடிச்சு கொன்றாங்களோ அவங்க மீதெல்லாம் விசாரணை நடைபெறணும், அவங்கெல்லாம் கைது செய்யணும், அவர்களை கொலைகாரர்கள், அந்த போலீஸ் எல்லாம் கொலைகாரர்கள் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிய கட்சி தான் திமுக. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, கனிமொழி அவர்கள் எல்லாம் நேரடியாக போய் போராட்டம் பண்ணாங்க. மாஸ்க் எல்லாம் அணிஞ்சிட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு கஸ்டடி மரணம், ஒரு காவல் நிலையத்தில் ஒரு கொலை சம்பவத்திற்கு அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிய திமுக அரசு, ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மௌனம் காக்குறாங்க அப்படின்னே பார்க்க முடியுது. இதற்கு முன்பு இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நடக்கும்போது, கஸ்டடி மரணங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கும் போதெல்லாம் பெரிய அளவில் போராட்டம் பண்ண திமுக இன்றைக்கு வாய் திறக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஜெய்பீம் திரைப்படம், ஜெய்பீம் சூர்யா நடித்த ஜெய்பீம் திரைப்படம் வரும்போது அந்த திரைப்படத்தை பார்த்து நான் 3 நாளா தூங்கல அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. அதுலயும் இதே மாதிரியான ஒரு கஸ்டடி மரணம் தான். ஒரு காவல் நிலையத்தில் அடித்து ஒரு அப்பாவியை வந்து ஒத்துக்கொள்ள அப்படின்ட்டு அடிச்சு அந்த மரணத்தை வச்சு தான் அந்த கதை வந்துச்சு. அதற்கு வந்து பெரிய அளவில் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்து 3 நாள் வந்து தூங்கல அப்படின்ட்டு கண்கலங்கிய ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து வாய் திறப்பாரா, இல்லை இதையும் வந்து மௌனமாக கடந்து போயிடுவாரா அப்படின்ட்டு நம்ம அவரை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிடுறேன்.